அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஜூஸ் பார்க்க போகிறோம். இந்த வெயிலுக்கு ஏற்றாப்புல செம்மையான ஒரு ஜூஸுங்க. வீட்டில் தயிரும் வீட்டில் ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்ஸ் இருந்தாலே போதும், சூப்பராக செஞ்சலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இதில் நான் 2-3 ஃப்ரூட்ஸ் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட எந்த ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த சூப்பரான ஃப்ரூட் லஸ்ஸியை. ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி தயிர் எடுத்திருக்கேன். ஒரு 400 கிராம் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேங்க. வீட்டில் உர ஊற்றின தயிர் தான் நான் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கோங்க, ரொம்ப புளிச்ச தயிர் எடுக்காதீங்க. ரொம்ப புளிச்ச தயிர் எடுத்திங்கன்னா அவ்வளோவா நல்லா இருக்குது. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கெட்டியான தயிராக எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் மாற்றிருக்கேன். அடுத்து நான் ஐஸ் க்யூப் சேர்க்குறேன். உங்களுக்கு ஐஸ் க்யூப் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். ஏன்னா தயிரும் சேர்க்குறோம், தயிரும் குளிர்ச்சி, ஐஸ் க்யூப்பும் சேர்த்தா உங்களுக்கு வந்து சளி பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐஸ் க்யூப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. அதுக்குள்ளே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா கலந்து விடலாம். ஐஸ் க்யூப் கரைஞ்சி கொஞ்சம் தயிர் வந்து தண்ணியாயிரும். இதுக்கப்புறம் பழங்கள் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி ஆப்பிளை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். நான் சேர்க்குற ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் சேர்க்கணும்னு இல்லைங்க. உங்கள்கிட்ட எந்த ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். டேட்ஸ் சேர்த்துக்கலாம், எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் மாதுளம்பழம், அதுக்கப்புறம் கருப்பு திராட்சை, அதுக்கப்புறம் சப்ஜா விதைகளை ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதில் வாழைப்பழம் சேர்க்கலாம். உங்கள்கிட்ட எது ஃப்ரூட்ஸ் இருக்கோ நான் சொன்ன மாதிரி எது வேணால் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நான் சர்க்கரை சேர்க்குறேன். உங்களுக்கு சர்க்கரை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா தேன் கூட சேர்த்துக்கலாம். பழங்களோட இனிப்பே போதும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் எதுவுமே சேர்க்க வேண்டாம். அது நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நமக்கு ஃப்ரூட் லஸ்ஸி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வெயிலுக்கு செம்ம சூப்பரான ஒரு ட்ரிங்க்குங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் சர்க்கரை சேர்க்கும் போது ஹனி சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். நீங்கள் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. சாதாரண லஸ்ஸி குடிக்கிறதோட இந்த மாதிரி குடிச்சு பாருங்கள், நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். சில பேர் வெயில் காலத்தில் மத்தியானம் சாப்பாடே சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு அது ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோஸும் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.